ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிடிடிஆர்பி 2024 21/7/2024 நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து தமிழ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 7 தான் இன்றைக்கி பார்க்க போகிறது. அதனுடைய ஆன்சர் மற்றும் புக் ப்ரூஃபு, பேஜ் நம்பர், எக்ஸ்ப்ளனேஷன் அதோட பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு பாருங்கள், இதுதான் கொஸ்டின். உரையாடலை இருவர் நிகழ்த்தும் போது அதற்கேற்ற ஓசை வடிவமாக உள்ள யாப்போசை எது? ஆப்ஷன் ஏ செப்பலோசை, ஆப்ஷன் பி அகவலோசை, ஆப்ஷன் சி துள்ளலோசை, ஆப்ஷன் டி தூங்கலோசை. உரையாடலை இருவர் நிகழ்த்தும் போது அதற்கேற்ற ஓசை வடிவமாக உள்ள யாப்போசை எதுன்னு கேட்டிருக்காங்க. சரி, இது எந்த புக்கில் இருக்குது, எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த கொஷின் ஸ்டாண்டர்ட் 10ல் இயல் 8ல் இலக்கண பகுதியில் இருக்கக்கூடிய பாவகை அலகிடுதல் இந்த டாப்பிக்கில் பேஜ் நம்பர் 196 இருக்குது. ஓகேங்களா? இதுதான் தமிழ் புக்கு, 10th ஸ்டாண்டர்ட். இந்த புக்கில் தான் இருக்குது. இது உள்ள எந்த இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த புக்கு போட்டது அப்படின்னா 2019 முதல் பதிப்பு, திருத்திய பதிப்பு 2020, 21, 22. அதில் இயல் 8ல் பாவகை அலகிடுதல் அதில் தான் இந்த இது இருக்குது. இந்த கொஸ்டின் இருக்குது பாருங்கள். யாப்போசை தரும் பாவோசை இருக்கு இல்லையா, அதில் எது கேட்டிருக்காங்கன்னா, இதை தான் ஃபஸ்ட்டு லைன் தான் கேட்டிருக்காங்க. செப்பலோசைன்றது இருவர் உரையாடுவது போன்ற ஓசை. அதே தான் கொஸ்டின்லேயும் கேட்டிருக்காங்க. இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பலோசை. அதான் இதுக்கான ஆன்சர். இப்போ கொஸ்டினை பாருங்கள். கொஸ்டினில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, உரையாடலை இருவர் நிகழ்த்தும் போது அதுக்கேற்ற ஓசை. அதாவது இதில் உரையாடலை இருவர் நிகழ்த்துவது, இருவர் ஒரு நிகழ்த்துவது போன்ற உரையாடல்னு அதில் கொடுத்துருக்காங்க. அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதான் கரெக்டான ஆன்சர். செப்பலோசை தான் கரெக்டான ஆன்சர். இதில் பாருங்கள், இருவர் உரையாடுவது போன்ற ஓசை. இப்போ கரெக்ட் ஆன்சர் செப்பலோசை. இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். இது லாஸ்ட்டு பேஜு இதுதான். அதாவது அட்டை இது தான் நம்ம அப்ஜெக்ஷன் போடுக்குள்ளார வைக்கணும். இது ஏன்னா இது அப்ஜெக்ஷன் கொஸ்டின் கிடையாது. இருந்தாலும் அங்கே ஆன்சர் அஃபிஷியல் ஆன்சருக்கு விடக்குள்ளார இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தப்பாக கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அப்ஜெக்ஷன் இது போடலாம். அதுக்காக தான் இது ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்னென்ன சப்மிட் பண்ணணும் அதுக்கான பிடிஎஃபாக இதில் கொடுத்துருக்கேன். அவங்க என்ன ஃபார்மேட்டில் அனுப்ப சொல்கிறாங்களோ அது அப்படி தான் அனுப்பணும். இதே ஃபார்மேட் அப்படியே அனுப்பக்கூடாது. அவங்க இந்த ஃபார்மேட்டில் தான் அனுப்பணும்னு வச்சுருப்பாங்க. இத்தனை எம்பிக்குள்ளே தான் இருக்கணும், அதுதான் அனுப்பணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி தான் அனுப்பணும். ஓகேங்களா? உங்களுக்கு இது பற்றி வேறு தகவல் ஏதாவது வேணும் அப்படின்னா எஸ்டிடிடிஆர்பிக்கான வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் பிடிஎஃப்லாம் அதில் தான் சென்ட் பண்ணுவோம். இதில் அட்டாச் பண்ணுறதில்ல, அதில் சென்ட் பண்ணுவோம். அது இல்லாமல் நிறைய டிஸ்கஷன் அதில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.